வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராஜஸ்தானில் நீடிக்கும் அரசியல் குழப்பம். சபாநாயகர் மனு மீது உச்ச நீதிமன்றம் விசாரணை. ராஜஸ்தானில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் அசோக் கெலாட் கடிதம். ஊட்டி ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்தின் நிலத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கும் விவகாரம். பணிகளுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் காவலர் முருகனின் ஜாமீன் மனு தள்ளுபடி. மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் உத்தரவு. எட்டு வழி சாலை திட்ட வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெற வேண்டும். சேலத்தில் விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டம். மன்னார் வளைகுடாவை ஒட்டிய சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் ஹெலிகாப்டர் மற்றும் கப்பல் மூலம் ஆய்வு. புதிதாக பொறுப்பேற்ற கடற்படை அட்மிரல் திடீர் நடவடிக்கை. புற ஊதா ஒளிக்கதிர்கள் மூலம் கிருமிகள் மற்றும் வைரஸ் நோய் அளிக்கும் அதிநவீன விளக்கு. திருப்பூர் பின்னலாடை நிறுவனம் தயாரித்து சாதனை. 2 கோடி ரூபாய்க்கு குறைவான மதிப்புடைய டெண்டரை அறிவிக்கும் போது 15 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற விதியை பின்பற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. கொரோனா நோய் தொற்று காரணமாக தேர்வுகளை நடத்த முடியாததால் முடிவு. விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய அமமுக நிர்வாகிகள் நியமனம். டிடிவி தினகரன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஊட்டி ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்தின் நிலத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கும் பணிகளுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. நீலகிரி மாவட்ட உதகையில் கடந்த 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்திற்காக தமிழக அரசால் மத்திய அரசுக்கு 333.30 ஏக்கர் நிலம் காப்பு காடுகளின் பகுதிகளில் இருந்து இலவசமாக ஒதுக்கப்பட்டது. பிறகு ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்தின் பணிகள் மட்டும் நிறுத்தப்பட்டதை அடுத்து அந்நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை எடுக்க நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மூலம் இந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதி கே ரவிச்சந்திர பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊட்டியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அனைத்து பணிகளுக்கும் தடை விதிக்க மறுத்த நீதிபதி ஊட்டியில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கான பணிகள் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது எனவும் அதுவரை அந்த நிலத்துக்கு யாரும் உரிமை கோர முடியாது என்றும் உத்தரவிட்டார். ராஜஸ்தானில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்து வருவதாக முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் அதிருப்தி தலைவர் திரு சச்சின் பைலட் போர்க்கொடி உயர்த்தியதால் துணை முதலமைச்சர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் ஆகிய பதவிகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த முன் மாதிரியாக கொண்டு திரு சச்சின் பைலட் மூலம் தமது அரசை கவிழ்க்க பாஜக முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் திரு கெலாட் பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்.
ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஒவ்வொன்றாக கவிழ்ப்பதற்கான நடவடிக்கைகளை கர்நாடகம், மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து ராஜஸ்தானிலும் அரங்கேற்றுவது அரசியல் சாசனத்தையே அவமதிக்கும் செயல் என்றும் திரு அசோக் கெலாட் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 1,50,75,000 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 12,38,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்திலும், தமிழகம் 2ஆம் இடத்திலும், டெல்லி 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் நேற்று வரை 1,50,75,369 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதில் நேற்று மட்டும் 3,50,823 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 45,720 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 12 லட்சத்தை கடந்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தினம்தோறும் அதிரடி உயர்வை கண்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 45,720 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனா மொத்த பாதிப்பு 12,38,635 உயர்ந்துள்ளது. இதில் 4,26,167 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 7,82,606 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 1,129 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 29,861 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கத்தில் 2,029 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி 89,561 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 13,941 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 73,681 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 1,939 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் 2,029 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்ணா நகர் மண்டலத்தில் 1,656 பேருக்கும், தேனாம்பேட்டையில் 1,176 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடையாற்றில் 1,157 பேரும், திருவிக நகரில் 1,131 பேரும், ராயபுரத்தில் 933 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். அம்பத்தூரில் 926 பேருக்கும், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 723 பேருக்கும், வளசரவாக்கத்தில் 701 பேருக்கும், ஆலந்தூரில் 566 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவொற்றியூரில் 450 பேரும், பெருங்குடியில் 403 பேரும், மாதவரத்தில் 354 பேரும், சோழிங்கநல்லூரில் 331 பேரும், மணலியில் 206 பேரும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீள சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 18,65,18,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் கடந்த 120 நாட்களில் 8,92,004 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 8,10,577 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,47,846 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 18,65,18,511 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது.
சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் இன்று மட்டும் காலை 9 மணி நிலவரப்படி 16 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனாவிற்கு பலியாவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று மட்டும் இதுவரை 16 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 5 பேரும், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 4 பேரும், கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒருவரும், தனியார் மருத்துவமனைகளில் 2 பேரும் என மொத்தம் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 கோடி ரூபாய்க்கு குறைவான மதிப்புடைய டெண்டரை அறிவிக்கும்போது 15 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற விதியை பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழைய கட்டிடங்களை இடிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தைச் சேர்ந்த தெள்ளார் ஊராட்சி ஒன்றியம் டெண்டர் அறிவிப்பை கடந்த ஜூன் 26ஆம் தேதி வெளியிட்டது. விதிகளை பின்பற்றாமல் வெளியிடப்பட்ட டெண்டரை ரத்து செய்யக்கோரி ஸ்ரீ லக்ஷ்மி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. பணிகள் தொடங்கிவிட்டால் மேற்கொண்டு எந்த உத்தரவையும் பிறப்பிக்க தேவையில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் 2 கோடி ரூபாய்க்கு குறைவான மதிப்புடைய பணிகளுக்காக டெண்டர் அறிவிக்கும் போது தமிழ்நாடு டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்டத்தின் 20வது பிரிவின் கீழ் 15 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் பின்னலாடை நிறுவனம் ஒன்று அல்ட்ரா வயலட் ஒளிக்கதிர்கள் மூலம் கிருமிகள் மற்றும் வைரஸ்களை அழிக்கும் அதிநவீன விளக்கு மற்றும் முகக்கவசங்களை அறிமுகம் செய்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவல் பீதியை ஏற்படுத்தி வரும் நிலையில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியே வர வேண்டும் என விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேலோங்கி வருகின்றன. இந்நிலையில் திருப்பூரைச் சேர்ந்த தனியார் பின்னலாடை நிறுவனம் ஒன்று மனிதர்கள் மூலம் வெளியேறக்கூடிய அனைத்து வகையான கிருமிகளையும் அழிக்கக்கூடிய முகக்கவசம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முகக்கவசங்கள் சாமானிய மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சுற்றுப்புறத்தில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய வகையில் அல்ட்ரா வயலட் தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன விளக்கையும் அந்த நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இவை மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், உணவகங்கள் ஆகியவற்றில் செயல்படுத்தப்படும் போது மனிதர்களை சுற்றியுள்ள வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை அல்ட்ரா வயலட் ஒளிக்கதிர் மூலம் அழிக்கக்கூடிய திறன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கலை மற்றும் அறிவியல் இளங்கலை படிப்புகளில் 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும், பல வகை தொழில்நுட்ப படிப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கும், முதுகலை பட்டப்படிப்பில் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும், இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும், முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும், அதேபோன்று MCA 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும் பருவத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஆகியவற்றின் வழிகாட்டுதலின்படி மாணாக்கர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இறுதியாண்டு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகளையும் ரத்து செய்வது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளி உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் ஆம்புலன்ஸை தீ வைத்து எரித்து கலவரத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் உள்ள BIMS மருத்துவமனையில் கடந்த 19ஆம் தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள் கட்டடத்தின் மீது கற்களை வீசியதுடன் மருத்துவமனை ஊழியர்கள் மீதும் தாக்குதல் நடத்த முயற்சித்தனர். ஆத்திரம் அடங்காமல் சாலைக்கு வந்தவர்கள் அத்தானி பகுதியில் இருந்து வந்த ஆம்புலன்ஸ் ஒன்றுக்கு தீ வைத்தனர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் ஆம்புலன்ஸ் முற்றிலும் எரிந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து இருவரை கைது செய்துள்ளனர். தங்கத்தின் விலை இன்றும் புதிய உச்சம் தொட்டுள்ளது.
சவரனுக்கு 336 ரூபாய் அதிகரித்து 38,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 42 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 336 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4,815 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,520 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி ஒரு கிராம் 66 ரூபாய் 60 காசுகளுக்கும் ஒரு கிலோ 66,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் சிம்ஸ் பூங்காவில் 2வது சீசனுக்காக 2 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி தொடங்கியது. குன்னூர் பகுதியில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் சிம்ஸ் பூங்கா மற்றும் காட்டேரி பூங்கா உள்ளது. இந்த பூங்காவில் உள்ள 2000 அரிய வகையான செடிகள் மற்றும் மரங்களை காண ஆண்டுதோறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 2வது சீசனுக்கான நடவு பணி இன்று தொடங்கியது. முதற்கட்டமாக பிரெஞ்ச் மேரிகோல்ட் மற்றும் பால்சம் செடிகள் சிம்ஸ் பூங்காவில் நடவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு 2வது சீசனுக்காக 2 லட்சம் மலர் நாற்றுகள் பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவு பணிகளை சமூக இடைவெளியுடன் பூங்கா ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இருப்பினும் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அமமுகவின் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் அமமுகவின் நெசவாளர் அணி செயலாளராக திரு தரணி ஏ சண்முகம், தலைமை செயற்குழு உறுப்பினர்களாக திரு NS துரைராஜ், திருமதி கீதா சேகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கிழக்கு மற்றும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அமமுக நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஊராட்சி மற்றும் வார்டு கழக செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மேற்கு, தூத்துக்குடி தெற்கு, திருச்சி மாநகர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி வடக்கு, கோவை வடக்கு, வேலூர் மாநகர் மாவட்டங்களுக்கும் ஊராட்சி வார்டு கழக செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தாந்தோணிமலை ஒன்றியம், தாந்தோணிமலை கிழக்கு மற்றும் தாந்தோணிமலை மேற்கு என பிரிக்கப்பட்டு தாந்தோணிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு SK வேலுச்சாமி, தாந்தோணிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு P நல்லுசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தோகமலை ஒன்றியம், தோகமலை கிழக்கு மற்றும் தோகமலை மேற்கு என 2 ஒன்றியங்களாக பிரிக்கப்பட்டு தோகமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு R வேலுச்சாமி, தோகமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக திரு V மணிவேல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் வளைகுடா மற்றும் ராமபுரத்தை ஒட்டி சர்வதேச கடல் பகுதியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ரியர் அட்மிரல் ஹெலிகாப்டர் மூலம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா, போதைப் பொருட்கள், பீடி இலை கடத்தல் முகாம்களில் இருந்து இலங்கைக்கு அகதிகள் தப்பி செல்லுதல் போன்ற நிகழ்வுகள் அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு அதற்கு எதிரான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இந்திய கடற்படையின் புதிய ரியர் அட்மிரலாக பொறுப்பேற்றிருக்கும் திரு புனித் சாத்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உச்சிப்புலி கடற்படை விமான தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் ராமேஸ்வரத்தில் உள்ள இந்திய கடற்படை முகாமில் தரை இறங்கிய அவர் அங்கிருந்து படகு மூலமாக கடற்படை கப்பல் மூலம் சர்வதேச கடல் எல்லையில் சுமார் 2 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கடற்படை முகாமில் வீரர்களை சந்தித்து பேசினார். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு புனித் சாத்தா மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள கடற்படை தயாராக இருப்பதாக அவர் கூறினார். இனி வரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு வஸ்திர மரியாதை இன்று புறப்பட்டது. 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் நடைபெறும். அதன்படி இன்று ஆண்டாளுக்கு
சமர்ப்பிப்பதற்கான பட்டுப்புடவைகள், வஸ்திரங்கள், மங்கள பொருட்கள், வாசனை திரவியங்கள், பழங்கள் யாவும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புறப்பட்டு சென்றன. சுதந்திர போராட்ட தியாகி டாக்டர் பி. வரதராஜலு நாயுடு நினைவு தினத்தை ஒட்டி அவரது சொந்த ஊரான ராசிபுரத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகி பி. வரதராஜலு நாயுடு பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றவர். இவரது நினைவு தினம் சொந்த ஊரான ராசிபுரம் நகரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் முன்பாக RMR பாசறை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று புதிதாக 250 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் நேற்றைய நிலவரப்படி மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 10,495 இருந்தது. இன்று மேலும் புதிதாக 250 பேருக்கு வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,745 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 211 உள்ளது. 7,761 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நள்ளிரவு நேரத்தில் சிலிண்டர் வெடித்ததில் 5 பேர் காயமடைந்தனர். வளநாடு அருகே உள்ள ஊத்துக்குளியில் தேநீர் கடை நடத்தி வரும் தனலட்சுமி என்பவர் நேற்றிரவு கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். டீ கடையில் இருந்து புகை வருவதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் இணைந்து தீயை அணைக்க முயன்றுள்ளனர். அப்போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் கடையில் இருந்த எரிவாயு சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் சுப்பிரமணியன், நாகராஜன் படுகாயமடைந்ததுடன் அருகில் நின்ற 3 பேரும் காயமடைந்தனர். தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 151 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் நெல்லை மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு 3000-ஐ தாண்டியது. நெல்லை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. நேற்று வரை 2972 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மொத்த பாதிப்பு 3123 அதிகரித்துள்ளது. இதில் 1881 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 1079 பேர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை மற்றும் தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோவை கிழக்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட கழக செயலாளர் திரு மாப்பா ரோகிணி கிருஷ்ணகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட சார்பணி செயலாளர் திரு எல் சக்திவேல், தகவல் தொழில்நுட்ப பிரிவு திரு ஆர் ஆறுமுகம், திரு நவாப் ஜான், திரு ராஜேந்திரன், பேரூராட்சி கழக செயலாளர் திரு ST சம்பத், செல்வகுமார் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பணி செயலாளர்கள், ஒன்றிய பேரூராட்சி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய தந்தை மகன் கொலை வழக்கில் சாத்தான்குளம் காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 10 பேர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அவர்கள் CBI காவலில் எடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு திடீரென முதுகு தண்டுவலி ஏற்பட்டதால் அவர் இன்று மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இவ்வழக்கில் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக CBI தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தலைமை காவலர் முருகன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தானில் திரு சச்சின் பைலட் உள்ளிட்ட 19 MLA-க்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பான வழக்கில் சபாநாயகரின் அதிகாரத்தில் தலையிட நீதிமன்றத்திற்கு உரிமை இல்லை என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் MLA-க்கள் கூட்டத்தில் பங்கேற்காத திரு சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு MLA-க்கள் 18 பேரையும் தகுதி நீக்கம் செய்யக்கோரி கட்சி கொறடா சட்டப்பேரவை சபாநாயகருக்கு பரிந்துரை செய்தார். இதுகுறித்து விளக்கம் அளிக்க திரு சச்சின் பைலட் உள்ளிட்டோருக்கு சபாநாயகர் திரு CP ஜோஷி நோட்டீஸ் அனுப்பினார்.
சபாநாயகரின் நோட்டீஸுக்கு எதிராக சச்சின் பைலட் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வழக்கை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தது. அதுவரை திரு சச்சின் பைலட் மற்றும் 18 எம்எல்ஏக்கள் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க தடை விதித்தது. ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து சபாநாயகர் திரு CP ஜோஷி உச்சநீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது சபாநாயகரின் அதிகாரத்தில் தலையிட நீதிமன்றத்திற்கு உரிமை இல்லை என்றும் எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் காங்கிரஸ் தரப்பில் ஆஜரான அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரபல வழக்கறிஞருமான திரு கபில் சிபல் வாதிட்டார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.